Hey, come. It's beautiful out here, no? ஆமால. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ரொம்ப வருஷமா நான் ஒரு பெர்ஃப்யூம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கிளையன்ட்ஸ் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப ஜஸ்ட் ஒரே ஒரு வாரத்துல ஒரு பெர்ஃப்யூம் ரெடி பண்ண உடனே ஒத்துக்கிட்டாங்க. அது என்னன்னு தெரியுமா? உன்னோட வாசனை. நல்லா இருக்கா? நாளையோட நம்மளோட கான்ட்ராக்ட் முடியுது. ஏதாவது பண்ணி எங்க ஆளுங்களை அவமானப்படுத்து. அதுக்கப்புறம் நீ போயிடலாம். என்ன பாஸ், அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? தனியா இருக்க வேண்டாம்னு தோணுச்சுடா. இத வேற யாருக்கும் சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்றீங்களா பாஸ்? அவந்திகா கிட்ட தானே? உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல, எனக்கு புரிஞ்சுது பாஸ். யூ ஆர் இன் லவ். அவங்க கிட்ட சொல்லிட வேண்டியதானே? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என் வயசு என்ன, அவந்திகா வயசு என்ன? உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களோட வயசை பத்தி நீங்க என்னைக்கு யோசிச்சு பார்த்ததில்ல? சடனா இப்ப எதுக்கு பாஸ்? என்னடா பேசுற? அது வேற இது வேறன்னு உனக்கு தெரியாதா? நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது கொஞ்ச நேரம் இருந்து போறவங்கள பத்தி கிடையாது, சேர்ந்து வாழ்றத பத்தி. இந்த வீட்டுல நான் எப்பவும் தனியாவே இருக்கணும்னு நினைச்சேன். கனி அவந்திகா வந்ததுக்கு அப்புறம் அவ சிரிக்கிறது, அவ பேசுறது, அவளோட கோபம், இதெல்லாம் அவந்திகா போனதுக்கு அப்புறம் அந்த நிசப்தத்தை நினைச்சாலே பயமா இருக்குடா. என்ன பண்றதுன்னு புரியல. அம்மா எப்பவும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எந்த வயசுல எது நடக்கணுமோ அந்தந்த வயசுல அது நடக்கணும்னு. அப்போ எனக்கு அது புரியல. வாழ்க்கையில ஒருத்தங்க துணையா இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு. இப்ப அவந்திகா எனக்கு வேணும்னு நினைக்கிறது சுயநலமா இருக்கும். சுயநலம் எதுக்கு பாஸ்? உங்க வயசை பத்தி உங்களுக்கு கவலை இருக்கான்னு தெரியல, ஒரு வாட்டி கேட்டு பாருங்களேன் பாஸ். தப்பு பண்ணி தெரிஞ்சுக்கிற வயசு அவளுது. இது தப்புன்னு சொல்ற வயசு என்னது? அவந்திகா என் மேல இருக்கிற கோவத்துல போறதுதான் நல்லது. இல்லனா அவளால என்ன மறக்க முடியாது. அக்கா, திடீர்னு கிளம்புறேன்னு உன் பையன் அவனை தவிர வேற யார பத்தியும் யோசிக்க மாட்டான். ஆனா நீ உன்னை தவிர எல்லார பத்தியும் யோசிச்சுட்டு இருப்ப. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குக்கா. ஆனா எப்ப என்ன நடந்தாலும் இந்த தம்பி இருக்காங்கிறத மறந்துடாதக்கா. டேய், என்னடா பேச்சு இதெல்லாம்? கூடிய சீக்கிரமே இன்னொரு முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கும், வந்து சேரு. எங்க அக்காவை பாத்துக்கங்க. சரிங்க மாமா. வர்றேன். நாங்க நான் எடுத்துட்டு வரேன். கல்யாணத்துக்கு வந்துருவான். அவந்திகா,
நம்ம கான்ட்ராக்ட் பிரகாரம் லாஸ்ட் செக் கொண்டு வந்திருக்கேன். வேலையை முடிச்சிட்டு நீ வாங்கிக்கலாம். குட். டோன்ட் வரி, என்னோட வேலை முடிஞ்சிடும். வாமா வா. இது ரொம்ப நல்லா பாயசம் பண்ணி வைக்கலையா? போட்டுக்கிறேன். ஓலா அம்மா இன்னும் கொஞ்சம் போடுவா. அம்மா உனக்கு பாவக்காய் போடவா? அவந்திகாக்கு வை. அவந்திகா உனக்கு பாவக்காய் வேணுமா? என்னாச்சு? உன்னதா? அவந்திகா என்ன பாவக்கா 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 பாவக்கா? வேற எதுவுமே உங்களுக்கு சமைக்க தெரியாதா? பாவக்காமா? இத பாருமா, சாமோட அப்பாவுக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால எல்லா சண்டேவும் அவரே அவர் கையால அதை சமைச்சு கொடுப்பாரு. அதனாலதான் இப்ப பாவக்காய் சமைச்சா அவரு நம்ம கூடயே இருந்து நம்ம கூடயே பேசிட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏதோ ஹாரர் கதை பார்த்த மாதிரியே இருக்கு. அந்த மனுஷன் எப்பவோ போயிட்டாரு. எனக்கு இந்த டார்ச்சர் எதுக்கு? யாருக்கு தெரியும்? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பாவக்காவை சாப்பிட முடியாம சொல்லவும் முடியாம சதாசிவன் டைரக்டர் ஜம்ப் ஆயிட்டாரோ என்னவோ. முட்டாள்தனமான சென்டிமெண்ட். நாளைக்கு இவங்க போனதுக்கு அப்புறம் நீங்களும் நிறுத்துவீங்களா இல்ல இதே மாதிரி டார்ச்சர் பண்ணுவீங்களா? What the hell? பார்த்துட்டு அமைதியா இருக்க. எதுவுமே பேச மாட்டியா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்னு எங்களுக்கு தெரியல. என்னையும் மத்தவங்களையும் இப்போ எதிரியாவே பாக்குற. ஏண்டா? இத பாருமா, உனக்கு அவன் மேல கோபம் இருக்கலாம். நாங்க என்ன தப்பு பண்ணோமா? உன்னை ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கணும்னு நினைச்சேன். அவனை விட உன் மேல அதிக அன்பு வைக்கணும்னு நினைச்சேன். நான் அப்படி நினைச்சேன். ஆனா இவங்க எல்லாரும் எப்பவுமே உன்னை பத்தியே தான் யோசிச்சாங்க. அதுதான் நாங்க செஞ்ச தப்பு. உங்க 2 பேருக்கும் எங்களை பார்த்தா பிடிக்கலல்ல? நீ சொன்ன மாதிரி நான் இன்னைக்கோ நாளைக்கோ போய் சேர்ந்துருவேன். போறதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, இதுக்கு மேல எதையும் தாங்குற சக்தி எனக்கு இல்ல. நீங்க கிளம்புங்கம்மா. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ என்ன பண்ணுவீங்களோ, சந்தோஷமா இருந்தீங்கன்னா போதும்.
அவந்திகா, அவந்திகா, என்ன ஃபைனல் பேமெண்டா? நீ என்ன மனுஷயா? உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? இவ்ளோ நடந்தாலும் உங்க அம்மா கல்யாணம் வேண்டான்னு சொல்லல. நீங்க 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாங்க. அதான் சாம், உங்க அம்மா உனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நீ அவங்க கிட்ட சொல்லு. சண்டை போடு, திட்டினா வாங்க. இப்படி மோசம் பண்ணி கஷ்டப்படுத்துறதுனால என்ன வரப்போகுது சாம்? உனக்கு எமோஷனலா எதுக்கு இவ்வளவு பயம்? சொல்றதுக்கு ஆள் இருந்தா போதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த உலகத்துல. அப்படி இருக்கும் போது உன் பின்னாடி உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்க அன்பு இருக்கு. அது மட்டும் உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப சொல்ற சாம், நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். ஆனா இத்தனை வருஷமா உங்க அம்மாவுடைய பாசம் உனக்கு புரியவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் காதல் உனக்கு எப்படி புரியும்? உனக்கு உன் கான்ட்ராக்ட் தான் முக்கியம் இல்ல? உனக்கு கான்ட்ராக்ட் தானே வேணும்? எடு, பணத்தை எடு. Give me the money now. Now. உங்க அம்மா உன்னை திட்டினா உனக்கு வெறுப்பா இருக்குல்ல? ஏதாவது ஒரு நாள் திட்டத்துக்கு அம்மா இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். டாக்ஸி.